எங்கள் அப்பாட்ட நான் பரியரம்பமால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா வம்ட்டியை பிடுங்கினேன். எங்கள் அப்பா சும்மாட நான் வாங்கினேன். பரியரம்பமால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் சுமந்துட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் வாங்கினேன். ரொம்ப சின்ன டைம், நீங்கள் சொல்கிற டைம் வந்து என்னோட கடைசியாக கொரோனாக்கு அப்புறம் தான் நான் ஸ்டடி ஆகிருக்கேன்னு சொல்லலாம். இந்த வாழை படத்தில் கிளைமாக்ஸ் சீன் எடுக்கும்போது நான் 10 டேஸ் நான் தூங்கவே இல்லை. முழு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆனேன் போய். டாக்டர் டேப்லெட் தான் கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த அந்த கிளைமாக்ஸ் எடுக்கும்போது அந்த அந்த வாழ்க்கைக்கு நான் திரும்பி போனதில் வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளானேன். என் கேரியர்லேயே வந்து நான் பெரிய மன அழுத்தத்தில் எடுத்த படம்னா வாழை தான். எங்கள் அம்மா அப்பலாம் அவ்வளோ திட்டினாங்க, இதை ஏன் எடுக்கிற, இதை எடுக்காது. ஏன்னா அவங்க நினச்சிக்கிட்டாங்க சினிமானா ஜாலி, இவன் ஒட்டு ஏன் வந்து இப்படி பண்ணுறான், சினிமானா ஜாலியாக ஆட்டம் பாட்டம் அப்படி தான் எடுப்பாங்க. திருப்பி வந்து நம்ம பட்ட கஷ்டத்தையும் நம்ம பட்ட வேதனையும் நம்ம பட்ட அவமானத்தையும். ஏன் நீங்கள் எப்போதும் வலியும் காயமும் தழும்புகளுமாகவே இருக்கு உங்கள் படம்? அங்கேருந்து ஓடி வந்தது இந்த லைஃப்பை இங்கே வந்து சொல்லணும் அப்படிங்கிறதான் ஓடி வந்தேன். நான் வந்து வீட்டில் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டு தான் ஓடி வந்தேன். பழைய சர்டிஃபிகேட் தப்பான முன்னுதாரணம், இதை சொல்லக்கூடாது அந்த இடத்துல. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ரிக்ட்டு. அவன் என்ன பண்ணுவான்னா மொத்த வேதனையை அனுபவிச்சதுனால படிப்பு தான் எங்களை காப்பாற்றும் அப்படின்னு படிப்பின் மீது பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளவன். ஆனால் எனக்கு என்ன கருமோ தெரில, படிச்சுட்டு இருக்கும்போது நல்லா படிக்கக்கூடிய பையன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய பையன் நான். ஆனால் எனக்கு வேறு மாதிரியான கனவுகள் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வந்து உடனே கிளம்பிடணுங்கிறது, இல்லை இதுக்கு நம்ம பழகிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் அப்படி போனால் எங்கள் அண்ணன் விட மாட்டான், என்னை தேடி பிடிச்சிட்டு வந்துடுவான். அப்போ தூக்க முடியாத ஒரு தூரத்துக்கு நான் போகணும் அப்படின்னா, தூக்கியும் போஜனம் இல்லாத இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டு தான் நான் சென்னை வந்தேன். பரியரும்மாள் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கப்புறம் கூட, கர்ணன் வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா அழுவாங்க. இப்போ கூட எங்கள் அம்மா அப்பா அழுவாங்க. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் சினிமா நிரந்தரமான வேலை கிடையாதுன்னு சொல்லி. எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க இப்போ வரைக்கும், அவன் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டான், அவன் சாக வரைக்கும் வேலை பார்ப்பான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ இப்போ கூட கெட்டு போகல, ஏதாவது ஒரு படித்து வேலைக்கு போயிட்டு. அவங்களுக்கு சினிமா இன்னும் நம்பிக்கை வரல. நீங்கள் பெரிய பணம்லாம் கூட அம்மா அப்பா கொண்டு போய் கொடுத்துருப்பீங்களா? அப்போ கூட உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? அதெல்லாம் பயமாக இருக்குது அவங்க. இந்த வாழ்க்கையை பழகிட்டான்னா ஓஹோ ஓகே கடைசியாக என்ன ஆவான் இவன் நாளைக்கு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன நினைப்பாங்க, இப்போ எங்கள் அம்மா அப்பா எப்பவும் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, நிரந்தரமான ஒன்று இருக்கணும் எப்போவுமே. இந்த பணம் நான் கொடுக்குறேன் ஓகே, ஆனால் என்கிட்ட நடுக்க அதிகமாக இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க, டிப்ரெஷன் அதிகமாக இருக்குன்னு நம்புகிறாங்க, என் தூக்கம் போயிடுச்சு நம்புகிறாங்க. தெரியுது அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. இந்த பணத்தோட வேல்யூ வந்து இவ்வளோ பணம் கொடுக்குறான் அப்படின்னா, இந்த பணத்துக்காக அவன் காய் சமைக்கிறத விட அதிகமாக கஷ்டப்படுறான் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துருக்கு.